வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் பாருங்க மக்களே. வாழைப்பூவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இந்த மோர் இருக்கு பாருங்க, மோரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு இப்படி பிணையணும் மக்களே. அப்போ அந்த தோற்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி கழுவுங்க போதும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா இப்படி பிணையணும். இது கொஞ்சம் நிமிஷம் அப்படியே பிணைஞ்சிட்டு அப்படியே புளிஞ்சிட்டு இதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா அப்படி பிணைஞ்சோம்னா அந்த தோற்பு வந்துடும். அப்புறமா நம்ம பொரியல் செய்யலாம் மக்களே, பார்க்கலாம். பாருங்க மக்களே, நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டோம். ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் நல்லா மோரில் ஊற வச்சிடணும். மோர் இல்லாதவங்க லெமன் சாறு இருந்துச்சுன்னா அதில் ஊற வைங்க. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே. எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு மக்களே. நம்ம இப்போது கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பரட்டிடலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அது வெந்துருச்சு மக்களே. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வாழைப்பூ அலசி வச்சதை போட்டுக்கலாம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க மக்களே. எவ்வளோ ஜனம் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் மக்களே, இந்த வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையெல்லாம் சுத்தப்படுத்தும். உதிரப்போக்கு ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிடுங்க. ஆம்பளைங்களுக்கு இதயத்துக்கு நல்லது. அதனால் சாப்பிடுங்க மக்களே. பாருங்கள் மக்களே, நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். வெந்து லாஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் மக்களே. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நான் வந்து இது வெந்த உடனே இந்த மிளகாலாம் எடுத்துருவேன் மக்களே. ஏன்னா ரொம்ப காரம் ஆகிடும். இது நம்ம மிளகாலாம் அவியவும் இதில் வேகவும் காரம் ஆகிடும். எடுத்துருவேன். நம்ம லாஸ்ட்டில் இதெல்லாம் ட்ரை ஆகும் பார்க்கலாம் மக்களே. தண்ணியெலாம் வற்றிடுச்சு பார்த்தீங்களா. கறி வேகிற டைம் இந்த வாழைப்பூ வேகும் மக்களே. அதனால் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இது அரை குறையாக வெந்து சாப்பிடக்கூடாது, லூஸ் மோஷன் ஆகிடும். கறி வேகிற டைம் இந்த வாழைப்பூ எடுத்துக்கும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம இதை தேங்காய் பூ போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு மக்களே. நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு பரட்டினா ரெடி. வாழைப்பூ பொரியல் ரெடி மக்களே. நான் காரத்துக்கு போட்டிருந்த மிளகாவை எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம். ஓகே மக்களே, பாய் மக்களே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.